உலக தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக முழு வேதாகமத்தையும் தெளிவாக சரியாக கற்றுக்கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. அகில உலக கிறிஸ்தவர்களுக்கான தொலைதூர ஓர்கல்வி திட்டம். ATAவின் பதிவு பெற்ற கல்லூரி. CTH Certification in Theology, BTH Bachelor in Theology, MDiv Master in Divinity, MTH Master in Theology. ஆனால் இது பிறகு கருத்தூன்றி நீங்கள் நின்று படிங்க. 1வது அதிகாரம். அவங்க என்ன பாவம் செய்கிறாங்க, அவங்கன்னா நம்ம தான், அது எல்லாரையும் தான் அது சொல்லுது. ஆக்சுவலாக எல்லா புறஜாதியாரையும் குறிக்கிற வசனம் அது. 1வது அதிகாரம் 24 வாசிப்போம். அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தது யாரு? இட் இஸ் காட். ஸோ பார்வோன் இந்த தேவனுக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆகையினாலே அவர் தாமே அதிகமாய் கடினப்படுத்தினார். அதான் பிரின்சிபிள். ஓகே, அதுக்கு கீழே அது 1வது அதிகாரத்தில் 3 இடத்துல பார்க்க முடியும். 26வது வசனம். இச்சை ரோகம்னு வரும்போது அது டிசீஸை குறிக்கலை, நோயை குறிக்கலை. அங்கே எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸுக்கு, அன்நேச்சுரல் பேஷன்ஸுக்கு, அதாவது இயற்கைக்கு மாறான, இயல்புக்கு மாறான மோசமான இச்சைகளுக்கு யார் ஒப்பு கொடுத்தா? இட் இஸ் காட். அவருடைய மனுக்குலத்தின் மேல் உள்ள கோபத்தினாலே, கோபத்தின் வெளிப்பாடாக இன்னும் அதிகமாய் பாவம் செய்யும்படி விட்டு விடுகிறார். 28. இதில் அந்த பிரின்சிபல் இன்னும் தெளிவாக வெளிப்படுது. அவங்களுக்கு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை. நமக்குமே இருக்குதான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி பைபிள் ஸ்டடின்னு வச்சா எத்தனை பேர், நான் சபைகளை சொல்லும்போது பாஸ்டர் சொன்னாங்க, அந்த மெகா சர்ச்சஸில் உண்மையான விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா, யூ அனௌன்ஸ் அ பைபிள் ஸ்டடி வீக் டே. பழைய காலத்து மாதிரி புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குன்னு சொல்லுங்கள், எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள். ஆனால் யார் பண்ணுறாங்கிறது இருக்குது, எப்படி பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் வேதத்தை படிக்க வாஞ்சை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். விசுவாசத்தின் வெளிப்பாட்டில் முதலாவது காரியம் அதை தான் நான் சொல்லுவேன் எப்பொழுதும். ஸோ தேவனே காரியம் மாதிரி ஓகே, அது இருக்கட்டும், சைடில் வச்சுக்கலாம், நம்ம டைம் இருந்தால் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால் என்ன ஆச்சு? If you don't think about me, you think about கேடான காரியங்கள். These are all mind-boggling things actually. ஸோ 2. ஸோ இந்த விதத்திலே தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. அதாவது ரோமர் 1:18 விளக்கம். 3வது எஸ்கட்டாலஜிக்கல், அல்லது தேவனுடைய வருகையின் போது நடைபெறும் சம்பவங்களிலே தேவ கோபாக்கினை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 14. பதினான்கு 19 20. பூமியின் திராட்சைப்பழங்கள் அதை அறுத்து
அவன் எந்த ஆலையில் போட்டான்? பெரிய ஆலையிலே போட்டான். ஸோ வருகையின் சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு இடத்துல இப்படி நடக்கிறது. ஸோ திராட்சை பழங்களை அறுத்தார்கள், இந்த கோபாக்கினை என்னும் ஆலையிலே போட்டார்கள். இப்போ நடக்கிறது என்ன? நகரத்துக்கு புறம்பையுள்ள மிதிக்கப்பட்டது. இந்த வேர்ட்ஸை பாருங்க. திராட்சை பழங்களை போட்டு மிதிக்கும்போது அது சிம்பாலிக்கா ஐ திங்க் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியும். யார் மிதிக்கிறா அப்படின்ட்டு. யார்? இயேசுதாமே. அது இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஸோ ரத்தம் புறப்பட்டு ஓடுகிறது. எவ்வளோ தூரம் அப்படின்னா 300 கிலோமீட்டர். எவ்வளோ டெப்த்தில் ஓடுது அது? குதிரையின் கடிவாளம் மட்டும் about 300 கிலோமீட்டர்ஸ். ஏராளமான வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் யாருக்கும் நம்ம கடந்து போக முடியாது. அருமையான உள்ள these are all truth, சத்தியம். நான் ஏன் கன்வீனியன்ஸ்க்கு அதை நான் ஒதுக்கிட்டு போக முடியாது. You are not allowed. I am not allowed. This is God's word. அதை வேத பண்டிதர்கள் காலாகாலமாக பகுத்து போதித்து வைத்திருக்கிறார்கள். அதில் இப்படி கேட்டகரைஸ் பண்ணலைன்னா நமக்கு நிறைய காரியங்கள் தெரியாது. வேற வசனங்களை விட்டுடுறேன். இனி ஃபைனல் இட்டர்னல் அது நமக்கு தெரியும். அதே வெளிப்படுத்தலேருந்து 20வது அதிகாரம் 11 அவர் இயேசு கிறிஸ்து நிறைய பேசியிருக்கிறாரு நரகத்தை குறித்து. அது அங்கே புழு சாவதும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அது அப்படியே பொசுங்கி அப்படியே போயிடுவாங்கன்னு. அப்படி அல்ல. நித்தியமாக வேதனைப்படும் விதத்திலே அவர்களுக்கு புதிய சரீரம் கொடுக்கப்படும். விசுவாசிகளுக்கு எப்படி ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்படுமோ, பரலோகத்தில் வாசம் பண்ணுவதற்கு லாயக்கான மகிமையான சரீரம் கொடுக்கப்படுமோ, அதுபோல அவர்கள் நரகத்திலே நித்திய வேதனையை சகிக்கத்தக்கதான, சாகாமல் சகித்து கொண்டிருக்கத்தக்கதான ஒரு புதிய சரீரம் அவர்களுடைய உயர்த்தெழுதலிலும் கொடுக்கப்படும். இயேசுதாமே சொல்லியிருக்கிறார், மரித்தோர் யாவரும் என்னுடைய வார்த்தையை கேட்கும் காலம் வரும். Everyone will be resurrected in the word of Christ Jesus. அவர்கள் நியாய தீர்ப்புக்கு என்று எழுந்திருப்பார்கள் என்கிற காரியம் தானியேலும் சொல்லியிருக்கிறார். ஸோ இது 20வது அதிகாரம் 11லேருந்து 15 வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்புறம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக்கப்படுது. ஸோ இந்த 3வது அதிகாரம் 21 ரோமருக்கு வாங்க. ரோமருக்கு பேசிக் டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். உங்களில் ஒருவனாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா, நான் 10 வருஷம் கணக்கு ஒன்று சொன்னேன்ல, நானும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சர்ச்சில் உள்ளவங்களுக்கு. என்னுடைய சைல்டுஹுட் பாஸ்டர், என்னுடைய சின்ன வயசு 12-13 வயசு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போது எங்களுடைய பாஸ்டருடைய பேத்தி தான் அவங்க, ஜெயா ஸ்டீஃபன் பாஸ்டருடைய மனைவி பேத்தி. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக தான் நான் இவைகளை அறிந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களில் ஒருவனாக அப்படின்னு சொல்கிறதுக்காக, உங்களை மாதிரி தான் நானும் அப்படியே வளர்க்கப்பட்டு அப்படி இருக்கும்போது, இந்த நல்ல வேத பண்டிதர்கள் அதே நேரத்தில் இயேசுவோடு நெருங்கி நடக்கிறவங்க, நான் காலையில் சொன்னேன் இல்லையா, C.H. Spurgeon, இந்த மாதிரி பீப்புளுடைய அந்த போதனைகளை கேட்கும்போது, இந்த வசனத்துக்கான அர்த்தங்களை சொல்லும்போது எல்லாருமே
எல்லாருமே நிறைய பேர் சொன்ன ஒரு காரியம், இந்த ரோமர் 3:25-26 வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசேஜ் இன் த பைபிள்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எல்லாருமே யூனிஃபார்மாக சொல்கிறாங்களே, வாட் இஸ் தேர்? இது ஒரு காரணம் நான் வந்து ரோமரை படிக்க தூண்டப்படுறதுக்கு இது ஒன்று. அப்புறம் ரோமர் 1:17-18 இந்த மாதிரி காரியங்கள் வந்து என்னை அதிகமாக படிக்க தூண்டினது. ஸோ அந்த 25-26 அதை தான் நான் வச்சு கேட்டேன். நீங்கள் இயேசுவை யாராக அறிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய காஸ்பல் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய சுவிசேஷ புரிந்து கொள்ளுதலையும் ரட்சிப்பையும் தீர்மானிக்கிற ஒரு காரியம். சும்மா இயேசு என்னை சுகமாக்குனார். சமீபத்தில் ஒரு திருச்சியிலேருந்தே ஒரு சகோதரனை பார்த்தேன். என் ஏஜ் இருக்கும். அவருடைய சன் வந்து பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணுறான். அவர் வந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட். அவர் ஜோமன்னாரா, அவர் ஒய்ஃப் வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவரையும் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அவர் போகலை. அவர் சொன்னாரா, என் மகனுக்கு வேலை கிடச்சிதுன்னா நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேலை கிடச்சிச்சு. அதே மாதிரி வேலை கிடச்சோடனே ஓ இயேசு தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு. இப்போ விசுவாசின்னு சொல்கிறார், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். இதுதான் அவருடைய அனுபவம். ஹவு கேன் இஸ் சால்வேஷன் இஸ் ரைட்? அவருடைய ரட்சிப்பு எப்படி ஜெனுவைனாக இருக்க முடியும்? இந்த சுவிசே நீ யாராக அறிந்திருக்கிறான் இந்த காரியங்களை சொல்லும்போது அவரால் அதை விசுவாசிக்க முடியலை. ஏன் முடியலைன்னா, ஜெனுவனாக நான் பானகேனாக இருந்தால், இப்போ இதுலேயுமே வந்து இந்த சத்தியங்களை சொல்லும்போது அது 2 விதமான ரெஸ்பான்ஸை உங்களுக்கு உண்டாக்கலாம். ஒன்று வந்து கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங், யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்படின்னா ஓகே ஜென்யூவன், ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஓகே. ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இருக்கும் உள்ளது. இது நம்புறதா, இது நம்பக்கூடியதாக இருக்குதா, இதனுடைய அர்த்தம் இதாக தான் இருக்குமா, நானும் பார்க்கணும். எஸ், எக்ஸ்ப்ளோர் இட். ஸோ எப்படி இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த 25-26 இயேசுவை கோப நிவாரண பலியாக, அது விளக்க முடியாது, ஆனால் வாஸ்துலாம் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பொறுத்து கொண்டார். ஏன்னா தாவீது செய்த பாவத்திற்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். அந்த தண்டனை இல்லை. அவன் இம்மீடியட்டாக அவன் இந்த உலகத்திலையும் செத்து, இயேசு தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பாரானால் அந்த தாவீது செய்த பாவத்திற்கு அவன் அன்றைக்கே செத்து நரகத்துக்கு போயிருக்க வேண்டும். அந்த மாதிரி பீப்புளை பற்றி தான் இது சொல்லுது. பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாவம் செய்த போது தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பித்தாக வேண்டும். தேவன் நீதிபரர் என்பது உலகத்துக்கு விளங்க பண்ண வேண்டும். தாவீதுக்கு விளங்க பண்ணப்பட வேண்டும். அவன் செத்தாலும் பரவாயில்ல. இவர் ஹிந்தியில் சொல்லுவாங்க ஐசி மாஃப் கர்னா, அப்படியே சும்மா மன்னிப்பை வழங்க முடியாது. ஹி கேனாட், பிகாஸ் ஹி இஸ் ரைச்சியஸ் காட். ஒரு சின்ன காரியம் விட முடியாது. நீங்களும் நானும் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த டைமை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்லாட் வந்து தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நேசிக்க தவறி இருக்கிறோம். அந்த ஒன்று போதும், ஒரு ஸ்லாட். அப்படி பார்க்கும்போது பொறுத்து கொண்டதை குறித்து தன்னுடைய நீதியை காண்பிக்க பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் அமேசிங். 2 காரியம் விளங்கணும். ஒன்று, தாம் நீதி உள்ளவர், நீதி பிரளாதர் நியாயாதிபதி என்று விளங்க பண்ண வேண்டும். அதே நேரத்தில் உங்களையும் என்னையும் போல பாவிகள் வரும்போது நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணணும்.
திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த கிராஸ். இதுதான் சிலுவையில் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சோன்னா எப்படி நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டாமல் அதை குறித்து பிரசங்கிக்காமல் நான் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பேச முடியும்? அது கிடைக்குமோ கிடைக்காதோ, யாருக்கு நிச்சயம்? போன வாரத்தில் காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச், அது ஏன் நம்ம விடணும் அப்படின்ட்டு அங்கே போனோம். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். அருமையானவர்களே, குற்றம் கண்டுபிடிக்கிறான்ட்டு நீங்கள் நினைச்சாலும் சரி. ஐ வாஸ் வாட்சிங் 2 மணி நேரம். நான் மிகைப்படுத்தவே இல்லை. அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்திருக்காரு அன்றைக்கி. அதனால் 2 hours கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாராம். That word didn't come. பேசவே இல்லை. அந்த சர்ச்சுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன், அப்படி இருப்பேன். ஸோ அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய பிரச்சனையும் அதுதான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இங்கே இன்னைக்குள்ள பிரச்சனையும் அதுதான். ஸோ தாம் நீதி உள்ளவர் என்பதும் விளங்க வேண்டும். இதை பிராக்கெட் போட்டு உங்கள் பேரை எழுதிக்கலாம். அதில் நான் ஈஸியாக மன்னிப்பு கேட்குறேன்ல, இயேசு மன்னிக்கிறவர்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்படியாக சொல்லுகிற ஒவ்வொரு பாவத்தையும் அவர் மன்னித்து அந்த விஷயத்தில் நீதிபரர் என்று விளங்க வேண்டும். அதே நேரத்தில் நான் நீதிமான் என்று டிக்ளேர் பண்ண, அதை தான் இங்கே போட்டிருக்கு இல்லையா, நியூ டெஸ்டமெண்ட்டில். ஸோ கிருபாதார பலின்னு இதில் போட்டாங்க. ஆக்சுவலாக அது கோப நிவாரண பலி, அதுதான் சரியான வேர்டு. ரேன்சம் அல்லது அட்டோன்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான உபதேசம். த டாக்ட்ரின் ஆஃப் அட்டோன்மெண்ட், அந்த குற்ற நிவாரண பலியாக, அந்த கோப நிவாரண பலியாக அங்கேதான் நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது நடக்குதுங்க. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன், கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள்னு சொல்லி நீதிமானாக்கப்படுதல். 4வது அதிகாரம் முழுசுமாக விசுவாசம்னா என்னன்னு போட்டிருக்கு. அதுக்கு பிறகு 5வது அதிகாரத்தில் இருந்து முதல்ல ரெக்கன்சிலியேஷன், அதாவது என்ன சாந்தப்படுத்துதல் அல்லது ஒப்புரவாக்கப்படுதல். அதுக்கு பிறகு யூனிஃபிகேஷன், காலையில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணேன். ஒன்றிணைக்கப்படுதல். இதை தான் நான் சொல்லணும்னு விரும்பினேன் ஆக்சுவலாக. ஸோ கோபாக்கினை இந்த நாட்களிலே நமது திருச்சபைகளிலே போதிக்கப்படுகிறதா. ஸோ அது நான் ரியலைஸ் பண்ணலைன்னா என்னுடைய ஆராதனைகள் எப்படி இருக்கும், நான் எப்படி ஆண்டு நேசிக்க முடியும் இல்லையா. ஸோ மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும் போதும் இந்த கோபாக்கினை என்கிற ஆஸ்பெக்ட் இல்லைன்னா அது மிஸ்ஸிங், அது சுவிசேஷம் ஆகாது என்பது நான் உங்கள் முன்னால் வைக்கிற இந்த சமிட் பார்த்தீங்களா வாதம், உங்களுடைய பிரதிவாதம். உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எப்படி வேணாலும் யோசிக்கிறதற்கு யூ ஆர் ஃப்ரீ டு டூ தேட், பட் திஸ் வில் நாட் அலவ் according to my understanding. Okay, so இப்போ இந்த 5வது அதிகாரம் தொடங்கி நல்ல கவனிங்க. இது அடுத்த 3வது ஆஸ்பெக்ட் இன்றைய காஸ்பல்ஸில் மிஸ்ஸிங். கிரைஸ்ட் இந்த 3வது ஆஸ்பெக்டில் ஒன்று ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னேன், நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்படுதல், ஒப்புரவாக்கப்படுதல், ஒன்றிணைக்கப்படுதல். இப்போது பிரிடாமினன்ட் 5வது அதிகாரம் தொடங்கி 8வது அதிகாரம் வரையிலுமே அந்த ஒன்றிணைக்கப்படுதலின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதுதான் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய டிவிஷன்ஸ் படி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பிரிக்கிறது எப்படி வேணாலும் பிரிக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப உத்தமமான ஒரு ஷார்ப்பான அண்டர்ஸ்டாண்டிங். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வசனத்தை அந்த வார்த்தையாக கோர்த்து இதுக்கு சரியான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னலாக அந்த மார்ட்டின் லூதர் முதற்கொண்டு செயின்ட் அகஸ்டின்லேருந்து எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணிட்டு வராங்கங்கிறதெல்லாம் வச்சு. ஸோ இந்த யூனிஃபிகேஷன், ஒன்றிணைக்கப்படுதல் அப்படிங்கிறது இது குறித்து இயேசுவும் தெளிவாக போதிச்சிருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 17வது அதிகாரம் எல்லாத்துலேயுமே அந்த யூனியனை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இயேசு போதிச்சது அப்போ தான் புரியும். ஆக்சுவலாக அமேசிங். ஸோ இந்த ஒன்றிணைக்கப்படுதலில் இன்னொரு டாக்டரினும் உள்ள அடங்கி இருக்குது. அதை தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ரொம்ப என்னன்னா சாங்க்டிஃபிகேஷன். நிறைய வேத பண்டிதர்கள் குறிப்பாக 6ஐயும் 7ஐயும் 8ஐயும் சாங்க்டிஃபிகேஷன், அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல்னு பிரிக்கிறாங்க. ஆனால் அது ஒன்றிணைக்கப்படுதலுக்கு உள்ளே அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் வருகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஸோ இன்றைக்கி விசுவாசிகள் என்னுடைய ஆப்சர்வேஷனில் சுத்திகரிப்பு அப்படின்னு பேசுகிறாங்களே ஒழிய, இன்றைக்கு நாம் என்ன பாவம் செய்கிறோம், பாவம்னா என்ன, அது அந்த சாங்க்டிஃபிகேஷன் என்பது அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் எப்படி நடக்கிறது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் மிஸ்ஸிங். அதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது மகிமையாக்கப்படுதல் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ரெஸ்பான்ஸுக்கு போயிடுறேன். ஃபெய்த் அண்ட் ரிப்பெண்டன்ஸ், விசுவாசமும் மனம் திரும்புதலும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்று, இதில் ஒரு பேரடாக்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னேன். முரண்பாடான சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது முரண்பாடு இல்லை, அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் பேரடாக்ஸ். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முரண்பாடு போல தோன்றுகிற உண்மை. ஒரு சத்தியம் இருக்கும், ஒரு வசனம் இருக்கும், இதனுடைய மீனிங் இதுதான் இருக்கும், அதுதான் கரெக்டு. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டான காரியம் இன்னொரு இடத்துல இருக்கும். ரெண்டையுமே விட முடியாது. புரியுதா? ரெண்டுமே சத்திய வசனம். நீங்கள் ரெண்டையும் எப்படி இணைக்கிறதுன்னு தான் பார்க்கணுமே ஒழிய ஒன்றை விட்டுட்டு அடுத்ததை ஹைலைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ விசுவாசம் அப்படிங்கிறது எபிரேயர் 12:1 வாசிங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுனால வேறு நிறைய வசனங்கள் வாசிக்கலை, ஒன்று சாம்பிளுக்கு. ஸோ விசுவாசத்தை தொடங்குறவர் யார் நம்ம வாழ்க்கையில்? ஸோ நீங்கள் பெற்ற அருமையான ப்ரெஷியஸான ஃபெய்த், இப்படி நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர் 1:29, 2 பேதுரு 1:1, இது எல்லாமே தேவன் விசுவாசத்தை அருளுகிறார்னு இருக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், அது நமக்கு நல்லாவே தெரியும். 16 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:31 காணாமல் சொல்லிடலாமே நீங்கள். அப்போஸ்தலர் 16 உங்களுக்கு பிலிப்பி பட்டணம் ஜெயிலர். ஸோ நாம தான் விசுவாசிக்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவன் அருளுகிறார் அப்படிங்கிறத நம்ம விட முடியாது. ஏன்னா நான் முதல்ல அந்த தேவனுடைய வல்லமையை பற்றி, அவருடைய கிரியேஷன் இதெல்லாம் காட்டணும்னு நினச்சேன். அவருடைய இந்த சுவிசேஷம் என்பது அந்த தேவனுடைய வல்லமை. ஸோ அவர் எனக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குகிறார், காக்கிறார். இதை நான் பீலிட்டில் பண்ணவே முடியாது. பண்ணினா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் புரிந்து கொள்ளவே முடியாது. எல்லாமே நான் செய்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விசுவாசம் என்பது அவர் அருளுகிறார், இட் இஸ் காட் ஹூ கிவ் அப்படின்னு சொல்லும் போதே எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகிறோம். அவ்வளோதான். அதை நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், அது
வேதத்தில் இந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இப்போ நான் குருடனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 100% உங்களுக்கு ஃபுல் பிளைண்ட்னஸ் இல்லையா, புரியுதா? அப்போது இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்வை கொடுக்குறாரு. ஸோ திறக்கப்படுவதாகன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் திறக்கப்படுவதாகன்னு சொல்கிறாரு, அல்லது கை வைக்கிறாரு, திறக்குது. பார்க்குறது யார்? நம்ம தான் பார்க்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ காணப்படாத காரியங்கள் காணும்படியாய் அவர் என் கண்களை திறக்கிறார். அதான் விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது காணப்படாத காரியங்களை பார்க்கறது தான் விசுவாசம். ப்ளீஸ் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் ரொம்ப வலியுறுத்தணும்னு நினச்சேன், டைம் இல்லை. ஆனாலும் ஒரு வசனத்தை பார்த்து, ஒரு பேசேஜ் பார்த்து முடிச்சிருவோம் நம்ம. இது ஏன்னா இந்த விசுவாசம் என்பதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் இதை வந்து கர்த்தர் செய்வாருன்னு நான் நம்புகிறேன். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. இந்த வியாதியிலிருந்து தேவன் என்னை சுகமாக்குவார் 100% அப்படின்னு நான் விசுவாசிக்கிறது அந்த விசுவாசம் இல்லை. இது அது பாசிட்டிவ் திங்கிங். அஃப்கோர்ஸ் வளர்க்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அது எல்லாரும் விசுவாசிக்கிறது தான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அது விசுவாசம்னு சொல்கிறோம். தட் இஸ் நாட் ஃபெய்த். அப்போது நமக்கு நடக்கலைன்னா அப்போ நம்ம தான் குற்றவாளி. அப்படி இல்லை. ஏன்னா இந்த ரட்சிக்கும் விசுவாசம் என்பது காணப்படாத இந்த கல்ல 2 படம் போட்டேன், இல்லை 2 வட்டம். ஸோ அந்த சத்தியம் என்கிற காரியம், உதாரணமாக யூனிஃபிகேஷன், நான் ரட்சிக்கப்படும் போது அல்லது விசுவாசத்தினால் நீதிமான் என்ற என்ன பிரகடனப்படுத்தப்படும் போது நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிறேன் அப்படிங்கிறது ஒரு சத்தியம். அது எப்படி ப்ராக்டிக்கலாக என்ன அப்படி பண்ணியிருக்கிறாருன்னு நான் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வசனத்துலேருந்து காமிப்பேன். எனக்கு இந்த பொங்கல் டைமில் எத்தனை பேருக்கு மோடிகிட்டேருந்து லெட்டர் வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு யாருக்கா வந்திருக்கா? அப்போ நான் ஸ்பெஷல் தானோ? இந்த இல்லை, உங்களுக்கு வந்து தான் நாங்கள் 2 பேரும் ஸ்பெஷல் மோதிக்கு. அப்போது அதில் என்ன, மோதியுடைய சைனில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மதிப்பிற்குரிய ஐசக் ஜி அப்படி தொடங்குது. ஸோ பார்த்தோன்னே நமக்கு வந்து இது எங்கேருந்தோ இமெயில் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு மோடி என்ன வந்து மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அங்கே போனேன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ரோமர் 5-8 வரையிலும் இந்த யூனிஃபிகேஷன், கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டது, அது நிமித்தமாக எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், அவருடைய அன்பு எனக்குள்ளே வருது. இதெல்லாம் இது வந்து மோடிக்கு லெட்டர் மாதிரி ஜெனரலாக தானே இருக்குது. அது எனக்குன்னு எப்படி ஆகும்? என்னை பார்த்து யூ ஆர் மை பிலவட். இதே காரியம் வந்து தானியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாருல்ல, ஒரு தேவதூதன் வந்து நீ தேவனுக்கு பிரியமானவன், மோஸ்ட் பிலவட் அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஆனால் அந்த விசுவாசம் அப்படிங்கிறது காணக்கூடாத இந்த சத்தியங்களை என்னுடைய பர்சனலாக அது கன்வெர்ட் பண்ணிடுது. அருமையானவர்களே, ஏன் பேரை சொல்லி சொல்கிற மாதிரி அப்படி நான் இமேஜின் பண்ணுறதில்லை. அது ஜெபிக்கும் போது அந்த ஃபெய்த் ஆப்ரேட்ஸ். அதில் அதுதான் ஃபெய்த், காணப்படாததை. இந்த ரட்சிக்கும் விசுவாசத்துக்கு ஒரே ஒரு பேசேஜ் மாத்திரம் நான் ஆக்சுவலாக 2 காமிச்சிடுறேன் ஷார்ட்டாக. நீங்கள் தொடர்ந்து நிச்சயமாக படிப்பீங்க. ஓகே, இன்னும் டைம் இருக்குது எனக்கு.